ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்தது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு, அதனால் வீடியோ எடுத்து போட முடியல. ஒரு வேளை போட்டிருந்தா ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி முந்தா நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம பி போர்டுக்கு 9-4ன்னு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக. ஆனால் அது ஏ போர்டில் 910ன்னு வந்துருச்சு. சரி நண்பா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மார்க் பண்ணி காட்டுறேன். ஒரு வேளை நீங்களே ஃப்யூச்சரில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு வின்னிங் மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இந்த பேட்டர்ன் எப்படின்னு. லாஸ்ட் டைம் ஒரு நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இருங்க. இந்த 495 ரிசல்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிற 4, 5, 9 இந்த நம்பர் தான் வந்திருக்கும். அதாவது 495ல் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சுட்டு 59 பிசியில் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பான் 95ன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது அந்த பெண்டிங் இருக்கிற இந்த 83 பிசியில் 83ங்கிற நம்பரு அது ஒரு நாள் தள்ளி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான் ரிசல்ட்டில். பிசியில் கரெக்டாக பிசியில் வச்சுருப்பான். ஏ போர்டில் 4 வச்சது இந்த 59 பிசியில் இங்கே விழுந்துருச்சு. இந்த 38 83ங்கிற நம்பர் விழுகணும் பிசியில். அதுக்கு அடுத்த நாள் இங்கே வச்சு இந்த நம்பர் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதே பேட்டர்னில் தான் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்திருக்கு நண்பா. இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லென்த்தாக போகுங்கிறனால தான் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டுறதில்ல. இருங்க, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த 910ன்னு ரிசல்ட் வந்திருக்குல்லங்க. இந்த 910 ரிசல்ட்டில் இந்த பி போர்டில் இருக்கிற 0வை அடுத்த நாள் சி போர்டில் வச்சுருப்பாங்க. பாருங்க, இந்த பி போர்டில் 205ங்கிற நம்பர் இருக்குல்லங்க, அந்த 0 வந்து இங்கே சி போர்டில் வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் வந்து சி போர்டில் வந்திருக்கும். அப்படி சி போர்டில் 0 வந்துருச்சுங்களா, 0 வரும்போது இந்த 073 அப்படி இல்லைன்னா 052 இந்த நம்பர் தான் வந்து ஏபிக்கு பெண்டிங்கில் இருக்குது. இந்த நல்லா பார்த்துக்குங்க. இந்த பி போர்டில் இருக்கிற 0 வந்து இங்கே சி போர்டில் நகர்த்துனா ஏபியில் வந்து இந்த 73 இந்த 25ங்கிற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதை தான் வந்து அடுத்த நாள் கரெக்டாக அந்த ஏபி இந்த 73 எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் 73ன்னு வச்சுருப்பாங்க. இங்கே கீழே இருக்க பாருங்க, 734 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. அந்த 73 எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஏபியில் 73 வச்சுருப்பான். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கம்ப்ளீட் ஆகிருச்சு. 0 இங்கே நகர்த்தி வச்சு இந்த ஏபி நம்பர் 73 37 வரணும். அந்த கரெக்டாக இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். பவர் போர்டை பண்ணல, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கான் அந்த நம்பரு. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 25ங்கிற நம்பர் 25 இல்லை 52 ஏபிக்கு வரணும். அடுத்த நாள் தான் வரணும். ஒரு வேளை மிஸ் ஆனால் இன்னொரு நாள் தள்ளி வரலாம். ஆனால் நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டைம் பேட்டர்ன் வந்தாலும் நீங்களே எடுத்து வின்னிங் வாங்கிக்கிறங்க நண்பா. இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5-0வோ பி போர்டில் 5-0 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5-0வோ பி போர்டில் 5-0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 734ங்கிற நம்பர் இருக்குல்லங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். 754ங்கிற நம்பரு சி போர்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து 734ன்னு வச்சுருப்பான். அப்போ 754ல் 734 வந்துருச்சு. அப்போ இந்த பி போர்டில் இருக்கிற 5ஆம் நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த 5ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டுக்கு 5-0 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் அந்த 9ஆம் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த 910ங்கிற நம்பர் கூட அப்படி தான் கொடுத்துருந்தேன். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 910ன்னு ரிசல்ட் வந்திருக்குங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பாருங்கள்,
980. இந்த 980ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு வந்தீங்க 910ன்னு வச்சுருப்பான். அந்த பி போர்டில் இருக்கிற 8ஆம் நம்பர் வந்து அடுத்த நாள் 3ன்னு பவரில் விழுந்திருக்கும். அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் 734ல் பி போர்டில் 8ஓ 3ஓ வரணும். கரெக்டாக வந்து பி போர்டில் பவர் பண்ணி ஒரு நம்பர் வச்சுருக்கான். அப்போ இதே பேட்டர்ன் வந்து நாளைக்கு வந்ததுன்னா பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் நகர்த்தி வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முந்தா நேரத்தில் பி போர்டில் 4 9 கொடுத்து ஏ போர்டில் நகர்த்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ஏ போர்டில் 5-0, பி போர்டில் 5-0 சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் நண்பா. இல்லைன்னா ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கூட தாராளமாக உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு 8 நம்பர் இதுதான் என் நம்பர். இதில் எந்த நம்பர் பவர் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வச்சாலும் இந்த 2 நம்பர் பேஸ் பண்ணி தான் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் 5225 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 524, 529, அதாவது சி போர்டில் இருக்கிற 4ஆம் நம்பர் நாளைக்கு ரிப்பீட்டாக இருக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. வீக்லி சார்ட்டில் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ வந்து என் கெஸ்ஸிங்க்கு என்னோடய கெஸ்ஸிங்கு இந்த 2 நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வர்றக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஒருவேளை இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் எடுக்கிற நம்பர் எப்படி எடுக்கிறேங்கிறது ஒரு வீடியோ போட்டு விட்றேன். வீடியோ லென்த்தாக போகுங்கிறனால தான் போடுறதில்ல. இப்போவே பாருங்கள் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்க நண்பா, நாளைக்கு இன்னொரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.